அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. உள்ள வரும்போது வந்து அந்த எனர்ஜி இன்னும் குறையவே இல்லை. எப்படி எங்கே வச்சிருக்கீங்க அந்த எனர்ஜிங்கிற மாதிரி எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குல்ல? இன்னும் அப்படியே ஏறு தலையெல்லாம் அப்படி கிடுக்கிடுன்னு ஆடு ஆகுதா? சரி சொல்லுங்க, இந்த படத்துல இந்த இதயம் முரளி அப்படின்ற ஒரு வார்த்தைன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? இந்த ஒன் சைட் படத்தை பற்றி கேட்குறீங்க? படத்தை பற்றியும் கேட்குறேன், அந்த கேரக்டரை பற்றியும் கேட்குறேன். இல்லை, ஒன் சைடு வந்து அது அது எல்லாருக்குமே வந்துட்டு போகிற சைடு. அது ஒன் சைடு இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா முதல்ல ஒன் சைடாக இருக்கும், அப்புறம் டக்குனா சொல்லுவாங்க, அது சில பேர் ஃபெயிலியராக போவோம், சில டைம் சக்ஸஸ் ஆகி அப்படியே வேறு கொண்டு போகிறவங்க இருப்பாங்க. அதனால் அது ஒன் சைடு ஃபீல் வந்து அது அந்த ஃபீல் இல்லாமல் லவ்னாலே ஒன் சைடு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அது என்னன்னா பல சைட்ல இருந்து ஒன் சைடு இருக்கும். சரி, உங்களோட ஒன் சைடு ஃபீலிங்? ஒன் சைட் லவ்னா வந்து பாப்பா தூரமாக அந்த பொண்ணு அங்கே நிற்கும், இங்கேருந்து முறைச்சி அப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கிட்டு போயிரு எனக்கு கிளாஸுக்கு போயிடுவேன். கடைசி வரைக்கும் இப்போ ஸ்கூல் படிக்கும்போது அதான், காலேஜ் படிக்கும்போது அதான், தண்ணி குடிக்கிற மாதிரி அங்கே போய் நிற்பாங்க, அப்படியே கிளாஸ் ரூம் போயிடுவாங்க. போய் சொல்கிறான்னா அப்படி பயமாக இருக்கு. அது எல்லாருக்கிட்டையும் பேசலாம். லவ் பண்ணுறவங்க கிட்ட போய் பேசும்போது பார்த்தா அதாவது தப்பாக எடுத்துப்பாங்களோ, தப்பாக கம்மியாயிருமோ, இல்லைன்ட்டாங்கன்னா இன்னையோட முடிச்சு போயிருமே ஒரு பயத்திலே வந்து சரி உடனே சொல்லுவோம், என்ன இங்கே தானே இருக்காங்கிற மாதிரி. அதனால் சரி, ஒரு நல்ல ஃபீல்னா அது. ஓகே, இந்த படத்துல என்ன மாதிரியான காமெடியான கேரக்டர் தான்? ஆனால் எப்படி நீங்கள் என்ன காலேஜ் பசங்களா இல்லை வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டா? ஆமாம், ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் கண்டிப்பாக. அது காலேஜ்னு சொல்லலாம், சொல்லலாம். ஏதோ சீக்ரெட்? இல்லை இல்லை, நல்லாவே சொல்லலாம். இது ஒரு சீக்ரெட்டான ரோல் நினைக்கிறேன். ஓகே, மிஸ்டர் ஆகாஷ் பற்றி சில வார்த்தைகள் உங்களோட இயக்குனர். ஆகாஷ் கூட வந்து ரொம்ப நன்றி இந்த படத்தில் ரெஸ்பெக்ட் கொடுத்ததுக்கு. எனக்கு ரொம்ப இப்போ சில படத்துக்கு போகும்போது பார்த்தா சரி ஓகே நம்ம எப்போ கூப்பிடுவாங்கன்னு இருக்கோம்ல, அது மாதிரி நீங்கள் வந்து இப்போ எங்கே இருந்தாலும் நம்ம ஜாலியாகவே இருக்க மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர் வந்து இந்த செட்டில் இருக்கும். ரொம்ப எனர்ஜியாக இருக்கும், ஜாலியாக இருக்கும். அடுத்த சீன் சொல்லும்போது இல்லை இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லும்போது சில பேர் வந்து எடுத்துப்பாங்க, எப்படி எடுக்கணும். எங்கள் வந்து ஃபுல் ஃப்ரீடமாக இந்த சீன் நல்லா வருமா, ஓகே இதை பண்ணலான்னு சொல்லி கொடுப்பாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. நீங்கள் அது மாதிரி கொடுத்தனால தான் வந்து இது பண்ணிருக்கோம். சில டைம் இப்படியும் நடக்கும், 2 சீன் தான் கூப்பிட்டுருப்பாங்க, இப்படியே பேசி 3 சீனாக மாற்றி கொண்டு போய். சரி ஓகே, இப்போ ஒரு சின்ன டாஸ்க் உங்களுக்கு நான் ஒரு சிச்சுவேஷன் சொல்லுவேன், உங்களோட மெயின் டயலாக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். முதல் சிச்சுவேஷன் என்னவென்றால், நீங்க ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு உங்களை அண்ணான்னு சொல்லிடுச்சு, அப்ப என்ன டயலாக்? ப்ரொபோஸ் பண்ண பொண்ணு அண்ணன்னு சொல்லி டக்குன்னு அதே மாதிரி சீனா பண்ணணும்னு கேட்குறாங்க. சீனாவே பண்ணிடுவோம். சொல்லுங்க. ஓகே, நானும் இந்த வழியாக தான் போயிட்டு வந்துருக்கேன். நான் பார்த்தேன், நீங்கள் 4 வாட்டி போயிட்டு வந்தீங்க. எதுக்கு 4 வாட்டி தண்ணி குடிக்கிறீங்க? எதுக்கு 4 தடவை இந்த பக்கம் போயிட்டு வரீங்க? அது ரொம்ப அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே 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 இல்லைங்க, நீ ரொம்ப அழகா இருக்க, ரொம்ப பிடிச்சிருக்கு, அவன் சொல்லலாம் வந்து நான் ஐயோ அண்ணா, ஐயோ நான் உங்க அண்ணா மாதிரி நினைக்கிறேன் அண்ணா, ப்ளீஸ் அண்ணா, நீங்க இவ்வளோ சொல்லாதீங்கண்ணா. புரிஞ்சு போச்சு, உங்க அப்பாவோ அங்கவோ அங்கே நிற்கிறாங்க, அதுக்காக நான் அண்ணான்னு கூப்பிட்றேன். கரெக்டா? அண்ணா உங்க அப்பா எனக்கு பெரியப்பா மாதிரிண்ணா. பெரியப்பாவா? ஆமாண்ணா, உங்க அம்மா எனக்கு பெரியம்மா மாதிரிண்ணா. ஐயால என்னடா அது? ஓகே, சரி உங்களுடைய டீமுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? டீமுக்கு எனக்கு பதறா ஒரு விஷயம். இந்த சான்ஸ் ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஆகாஷ் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் பிலீவிங் மீ. அண்ட் அதுவா ப்ரோ, கம்ஃபர்டபுளாக வந்து இந்த சுச்சுவேஷனில் அந்த ஷூட்டில் சரி ஒரு பதட்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் அப்படி தட்டி கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஓகே சொல்லுறது. ஏன்னா நாங்கள் என்ன பண்ணிருக்கோம்னு எங்களுக்கு தெரியாது, ஸ்க்ரீனில் ஆகாஷ் ப்ரோ தான் பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சீன் இப்படி இருக்குது, நல்லா வந்திருக்குன்ற ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அண்ட் தமன் ப்ரோ முக்கியமாக இந்த டென்ட்டு கூட்டிகிட்டு போனாருங்க. ஆனால்
அண்ணா அந்த டென்ட் மேட்ரு உண்மைதான், டென்ட் மேட்ரு உண்மைதான். கமன் சார் வந்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு, நிறைய சாப்பிட கொடுத்தாரு. தேங்க்ஸ் சார். அண்ட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் ஏஞ்சலின், ரக்ஷன்னா, தேங்க்யூ ஆல். முக்கியமாக விக்ரம் ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஃபார் த சான்ஸ். ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எல்லாத்தையும் நீயே சொல்லிட்டேடா. இப்போ நான் என்ன பண்ணேன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். காப்பி பேஸ்ட். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் கூட ஒர்க் பண்ண அதர்வா ப்ரோ கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சீன் பண்ணும்போது வந்து ஏதாவது டேலக்ஸ் ஏதாவது சொல்லும்போது கூட வந்து ஈஸியாக அக்செப்ட் பண்ணி ரிப்பீட் பண்ணலாம், அப்படி பண்ணலாமா டிஸ்கஸ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. எனக்கு திருப்பி அடுத்த ஷூட் என்ன பிடிக்காதீங்க, அந்த ஷூட்டை வருஷம்லாம் வச்சுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ அந்த ஃபீலுக்கு. தேங்க்யூ ஸோ மச். கேட்டுக்கோங்க ப்ரோ, ஷூட் வச்சுக்கிட்டே இருக்கணுமா, வீட்டுக்கே அனுப்பாதீங்க. அப்படி சொல்ல டெய்லி வைங்கன்னு சொன்னாங்க. டெய்லி வைங்கன்றாங்க. சரி, ஓகே, தேங்க்யூ டிராவிட், தேங்க்யூ, ரொம்ப நன்றி பதர். தேங்க்யூ சென்ட் ஜோசப் க்ரௌண்டுக்கு ஒரு தேங்க்யூ. தேங்க்யூ சென்ட் ஜோசப். செம்ம எனர்ஜி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. நீங்க டான்ஸ் ஆடின சாங்கே படம் மாதிரி லூப்ல போட்டு பார்ப்பானுங்க பசங்க. படம் நடிச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஓகே, எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ். Hi everyone. Thank you so much for all the love. நீங்க நான் கத்தும் போதே எனக்கு லைட்டா goosebumps வருது. Thank you. சரி, நான் கூட டீசர்ல பார்த்தேன், நீங்க ஏதோ நிலால இருக்கிறீங்க, ராக்கெட்ல போயிட்டீங்களா? படம் பாருங்க தெரியும். இப்படிலாம் வந்து ஒருத்தவங்க அது வேற எட்டு வேற பார்த்து நிக்கிறீங்க. ஆமா, ஒரு லேடி போய் மாட்டிக்கிட்டாங்க, அது மாதிரி நீங்க போயிட்டீங்களா ராக்கெட்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா? சொல்ல மாட்டீங்க, அதான் கதை அதான். சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நாங்க கேட்போம், ஏன்னா எங்களுக்கு அதுதான் வேலை. சரி, அதெல்லாம் பண்ணிருக்கீங்க, நான் ஏதோ ஆல்ரெடி வச்சு. சரி, இந்த படத்துல பிரீத்தி என்ன மாதிரியான ஒரு கதாபாத்திரம்? நல்ல பிள்ளையா, நாட்டியா? Firstly, all of you have to excuse me. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. ஐயோ, என்னாச்சு? தொண்டையெல்லாம் கட்டி இருக்கு. கொஞ்சம் ஃபீவரா? கொஞ்சம் ஃபீவர். ஐயோ. But it's okay. I wanted to be here. My character is, I think in the மூவியோட கதையே வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் ஏர்லி 20s நம்ம நிறைய பேரை பார்க்குறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறோம். there are sweet emotions, some bitter emotions. இதெல்லாம் கோ த்ரூ பண்ணி சும்மா ஒரு ஃபீல் குட் மூவி. ஸோ ஐம் ஷுர் தேட்டர்லேருந்து வெளியே வரும்போது எல்லாருமே யூ would have had a good laugh and you feel good. And I'm very happy to be a part of a project like that. And then the team is also very young and passionate. So that's great for me. I'm very happy to be here. சரி, ஒரு படம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்க டீம்ல நீங்க யாரை மிஸ் பண்ணீங்க? படம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க, போயிட்டு இருக்குல்ல. அப்போ வீட்டுக்கு போனோடனே ஐயோ ஒன்று கொஞ்சம் நேரம் எடுத்துருக்கலாமே ஷூட்டிங்ல அப்படின்னா உங்களுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா யார் கூட டைம் ஸ்பெண்ட் ஜாலியாக நிறைய பண்ணிருப்பீங்க? இப்போ தமன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நானும் அவரும் வந்து இப்போ ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அழுவோம், ஐயோ அடுத்த வாரம் தான் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி. அது மாதிரி யாரை மிஸ் பண்ணீங்கன்னு கேட்குறேன். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் எல்லாரும் டெய்லி சேர்ந்து தான் லஞ்ச் சாப்பிடுவோம். வந்து ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே நாங்கள் எல்லாரும் சேர்ந்து படமுமே அப்படிதான். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாகவே லஞ்ச் சாப்பிட்டு, ஸோ எல்லாரோடையுமே நாங்கள் ஈக்குவலி ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கேன். சரி, பிரீத்தியோட டான்ஸ் இந்த படத்துல பார்க்கலாமா? எனக்கு ஆனஸ்ட்லி எனக்கு தெரியல. டான்ஸ் இருக்கா? இங்க இல்ல, படத்துல இருக்கா? இது வரைக்கும் இல்லை, ஆனால் இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்னாச்சு விரல்ல கட்டு போட்டிருக்கீங்க? இல்லை, ஒரு ஷூட் பண்ணும்போது விரல் உடஞ்சிருச்சு. விரல் உடஞ்சிச்சா? ஆமா, ஜுரத்துல வர கட்டு போட்டு வர இவ்வளோலாம் டெடிகேஷனாக இருக்காதம்மா. சரி, ஓகே. பசங்களுக்குலாம் வந்து நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நீங்க போய் மாத்திரை போட்டு தூங்குங்க. Thank you guys for all your love. Love you all. Thank you. கொஞ்சம் ஜாகிரதையாக கேளுங்க கேள்வியெல்லாம். ஓகே, 25 வருஷம் சார் ஆல்ரெடி நடுங்கிறார். டோலோ 650 போட்டு தான் ஏறிக்கிட்டு. அவர் அப்பயே அங்கேயே சொல்லிட்டு அப்படியே
நான் மேலலாம் வரமாட்டேங்க. ஏங்க நீங்க டேரக்டருக்கு நீங்க வந்து ஏதாவது பேசுங்க. நான் சொன்னேன் நீங்கள் இன்னும் நல்லா மேலே மேலே வரணும். ஓகே 22 வருஷத்துக்கு அப்புறம் என்ன ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு நடிப்போம்னு வந்தீங்களா, இல்லை வந்து போர் அடிக்குதுன்னு வந்தீங்களா, இல்லை டேய் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லி வந்தீங்களா? இல்லை, இவர் பயங்கரமாக என்னை வந்து ஒரு அன்பால் ஒரு கன்வின்ஸ் பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டார். ஏதோ ஒரு பண்ணிட்டார், தேஜார் பண்ணிட்டாரு. அப்புறம் ஒரு மாதிரி கன்வின்சிங்காக உங்களுக்கு பேர் நிஹாரிகா, உங்களுக்கு ஜோனிகா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பில்டப்லாம் கொடுத்தாரு. ஆனால் ஆகாஷ் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். ஏன்னா ஒரு எனக்கு ஆகாஷ்குள்ள ஒரு கௌதம் மேனன் அண்ட் ஒரு நம்ம ஜீவா டைரக்டர் 2 பேரும் சேர்ந்து ஒரு புது மிக்ஸான ஒரு நீங்கள் இருங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரு மிக்ஸ் திருப்பி வரோம். அப்புறம் இந்த டைட்டில் இந்த ஒரு டீசர் முன்னாடி ஒன்று பண்ணி அனுப்பிச்சாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெஸ்ட் வித் த ஹோல் ஃபிலிம். ஓகே ஆகாஷ் ப்ரோ, தமிழில் வந்து பார்த்தோன்னா ஒரு 3 பெரிய ப்ராஜெக்டை ப்ரொடியூஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சைடு டைரக்ஷனு என்ன எப்போ தான் வீட்டுக்கு போகிறீங்க? வீட்டுக்குலாம் போகிறீங்களா? படம் எப்பயோ எடுத்துக்கிறோம், அதனால. சரி ஓகே. ஒன் சைடு முரளிகள் நிறைய இங்கே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? படம் அவங்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். ஒன் சைடில் உள்ள இங்கே ஒன் சைடு முரளி, ஒன் சைடு மகேஸ்வரி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. எது டஃப்பு? ப்ரொடியூஸ் பண்ணுறது டஃப்பா, டைரக்ட் பண்ணுறது டஃப்பா? ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் டஃப்பு. உங்களுக்கு டைரக்ஷன் பண்ணுறது உங்களுக்கு சரி. லேட்டஸ்ட்டாக எந்த மாஸ் பிஜிஎம் வந்தாலும் கீழே உங்கள் பேர் இருக்கும். இந்த படத்தில் ஏதாவது மாஸ் பிஜிஎம் இல்லை வந்து நெஞ்சை உருக்கிற மாதிரி பிஜிஎம் ஏதாவது இருக்கா? இல்லை, பயங்கர ஸ்கிரிப்ட், ரொம்ப பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல லவ் ஸ்டோரி. ஈரம்க்கு அப்புறம் நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் இந்த ஸ்கிரிப்டில். அண்ட் ஆகாஷ் பயங்கரமாக ரிட்டன் ஹோல் ஸ்கிரிப்ட். டெஃபினெட்லி இப்போ இந்த சாங் இல்லை, வி கோயிங் டு ரிலீஸ் திஸ் சாங் ஆல்சோ, ஃபுல் சாங் இன் 2-3 days. ஐ திங்க் டெஃபினெட்லி ஒரு அடுத்த பாட்டும் பயங்கரமாக இருக்குமா அவரும் சொல்கிறது. ஓகே. ஏதாவது இப்போ ஒரு 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 பெரிய ஸ்டாருக்கு வந்து படம் பண்ணாலே வந்து அப்டேட்னு உயிர் எடுப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஊறப்பட்ட படம், அதுவும் வந்து பார்த்தோன்னா பெரிய பெரிய நபர்கள் வச்சு நீங்கள் வந்து படம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த அப்டேட்டுங்கும் போது என்ன பண்ணுவீங்க நீங்கள்? தெரியல, ஃபோன் ஆஃப் பண்ணுறீங்க. விட வேண்டியது தான். ஓகே ஓகே. படத்தை பற்றி ஒன் சைடு முரளியை பற்றி ஒரு வரிகள். சார் நீங்கள் டைரக்டர் சார், நான் ஏன் சொல்லணும்? நினைக்கிறீங்க நான் ஆல்ரெடி நடிச்சுட்டு தான் இருந்தேன். 22 வருஷமாக நடிச்சுட்டு தான் இருக்கேன். என்ன கேட்டீங்களா? சரி நீங்கள் சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்க. அவர் டைரக்டருக்கு பேசிட்டு அவர் படம் பற்றி அவர் தான் பேசுகிறேன். நடிகரா நீங்கள் சொல்லலாம் இல்லை நீங்கள். சரி சொல்லுங்க. படத்தை பற்றியா சார்? ஆமாம். இல்லைங்க, எப்படி இந்த டிராஃபிக் இவ்வளோ தூரம் இங்கே வந்தோன்ற ரொம்ப நாளாக எடுத்துட்டு எனக்கு இதயம் முடியும்னு சொல்லிட்டு என் ஸ்கிரிப்ட் தான் எனக்கு. ஸோ ஆசைப்பட்டு காஸ்டிங் தான் வேணும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சது. ஸோ கரெக்டாக போயிட்டு நான் பேச மாட்டேன், என் படம் தான் பேசும் என்கிறார். ஓகேவா? சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அவ்வளோதான். எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் எல்லாரும் இந்த பர்னாஃபை சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். இது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். பட் பிஃபோர் வி பிகின், லெட்ஸ் அட்ரஸ் தி எலிஃபென்ட் இன் தி ரூம். எல்லாருக்கும் ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. உங்கள் எல்லார்கிட்ட ஒரு கேள்வி கேட்குமா? கரெக்டாக பதில் சொல்லுவீங்களா? வித் த பர்மிஷன் ஆஃப் த ஃபேக்கல்டி, நீங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க? எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கை தூக்குங்க. எத்தனை பேர் லவ் பண்றீங்க? கை தூக்குங்க. கம்மியா இருக்கு. அது வீடியோ எடுங்க. அது 2-3 பேர் இருக்காங்க. அப்படியே அவங்க டிபார்ட்மெண்ட் சார் அனுப்புங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கறேன். நீங்க எத்தனை பேர் ஒன் சைடு லவ் பண்றீங்க? மெஜாரிட்டி அதுதான் அதிகமாக இருக்கு போல. பட் உண்மையிலே சொல்லணும்னா டபுள் சைட் லவ்வை விட ஒன் சைட் லவ்ல இருக்கிற அந்த சந்தோஷம் இருக்கும்,
துக்கம் ஆகட்டும், டிசப்பாயின்மெண்ட் ஆகட்டும், அதெல்லாம் லைஃப்பில் மறக்கவே முடியாது. அதெல்லாம் சேர்த்து ஒரு படம் வந்து டெடிகேட் பண்ணணும்னு நினச்சோம். இதே முரளின்றது என்னோட அப்பாக்காக வந்து இந்த டைட்டில் வைக்கல. இந்த படத்தில் வந்து எனக்குள்ள ஒரு இதே முரளி இருக்கான், ஒரு ஒன் சைட் லவ் ஒரு இதே முரளி இருக்கான். அதே மாதிரி உங்க எல்லாருக்குள்ளேயும் ஒரு இதே முரளி இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஸோ இந்த படத்தை சொல்ற மாதிரி லைலா மஜ்னு, ரோமியோ ஜூலியட் அதெல்லாம் தாண்டி நம்ம ஊராச்சுன்னா நம்ம ஊர்ல வந்து ஒரு அங்கீகாரம் ஒன் சைட் லவ் பண்ணா அது இதே முரளி தானே. ஸோ அந்த விதத்தில் இந்த படம் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ டெடிகேட் திஸ் மூவி டு ஆல் த ஒன் சைட் லவர்ஸ் அவுட் ஹியர். இன்னைக்கு வந்துட்டு எங்கள் டீமோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம், உங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. நானும் உங்கள் நேபர் தான், பக்கத்து காலேஜில் தான் படித்தேன், சத்யபாமா. ஸோ உங்கள் ஃபீலிங்ஸும் உங்கள் எமோஷன்ஸ் எல்லாமே தப்புன்னு கேட்ச் பண்ணிட்டேன். டோன்ட் வரி. ஓகே, இது வந்து உங்களுடைய பெண் ரசிகர்களுக்கு கேட்க சொன்ன கேள்வி. இவ்வளோ நாளாக எங்கே போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ரொம்ப நாள் இங்கே தானே இருக்கு, இங்கே தான் இருக்கீங்க. படம் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பார்த்து பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. பேக்கரியா டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு படம் தானே பொறுமையாக பண்ணுவோமே. படம் நம்ம பொறுமையாக பண்ணலாமா? இன்ஸ்டாகிராம் வந்து ஃபாலோ பண்ணுங்க, சும்மா நொய்யு. ஓகே, தட்ஸ் அ பிளெஸிங். அது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் கிடைக்கும் தெரியாது. அப்பாவுடைய ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டரை அந்த டைட்டிலாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டு ரீக்ரியேட் தட் அப்படிங்கும்போது ஹவு சேலஞ்சிங் இட் வாஸ். இட் வாஸ் வெரி நைஸ். ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு படம் தானே இது. இன்னைக்கு வந்துட்டு ஒன் சைட் லவ்வோட மீனிங்கே வந்துட்டு மாறி இருக்கான்னு எனக்கு தெரியல. மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது நான் நம்பல. ஸோ ஐ ஸ்டில் பிலீவ் தட் அந்த இமோஷனுங்கிறது வெரி மச் தி சேம் தான். இதே முரளி வந்துட்டு நான் ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனை நான் சொல்ல மாட்டேன். இதே முரளி இஸ் an emotion is what I believe in. ஓகே, ஸோ ஆகாஷ் அவர்கள் இதோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அண்ட் வேற சில ப்ராஜெக்ட்ஸும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. எப்படி அவர் வந்து செட்டில் எப்படி இருப்பார்? இங்கே இப்போ ரொம்ப கம்மியாக பேசுறாரு, அங்கேயும் அப்படிதானா? ஆகாஷ் இஸ் a dear friend. எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும் ஆகாஷ். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஆகாஷ் ஒரு டேரக்டர் தான் தெரியும். ஸோ ஐ திங்க் 2017-16 அந்த டைமில் மீட் பண்ணோம். இதே ஸ்கிரிப்டுக்காக தான் மீட் பண்ணோம். பட் ஒரு சில காரணத்தால் அது வந்துட்டு டேக் ஆஃப் ஆகலை. பட் சைன் பண்ணியிருந்தோம், பட் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் ஆகாஷ்க்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, சடனாக பார்த்தா டக்குன்னு 3 படம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அப்புறம் 4வது தான் நம்ம இந்த படத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். பட் அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆகாஷ் இந்த படத்தை டைரக்டும் பண்ணுறாரு, ப்ரொடியூஸும் பண்ணுறாரு அப்படின்னு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரியல் லைஃப்பில் இதே முரளியாக வந்து பிஸியாக இருந்த டைம் இப்போ காலேஜா ஸ்கூல் டைமா நீங்கள்? இதே முரளி ஃபீல் இப்போ வரும்போது கூட தான் இதே முரளி ஃபீலோட வந்தேன். அது என்ன காலேஜ் ஸ்கூல், அது என்னைக்குமே டெய்லி வர ஃபீல் தானே. தினம் ஓகே, லவ்வுக்கு என்னங்க டைம் முக்கியமல்ல, அதான் வருவீங்க. ஓகே, அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்து உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தான் சொல்லிப்பேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கும் போது ஒரு நடிகருக்கு எப்பவுமே ஒரு சென்ஸ் ஆஃப் அப்ரிசியேஷன் தானே. ஸோ ரொம்ப சந்தோஷம். மேலும் ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி a great year. அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று தான் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் இருக்கிற தருணம் இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் காலேஜில் படிச்சுருக்கீங்க, நீங்கள் இருக்கிற தருணம் வந்து திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யூர் லைஃப். இன்னைக்கு உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டு தான் வாழ்நாள் கூட உங்கள் ஃப்ரெண்டாக இருக்க போகிறாங்க. இன்னைக்கு நீங்கள் லவ் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு ஒன் சைட் லவ்வாக மாறலாம், இல்லை லவ்வாகவும் டபுள் சைட் லவ்வாகவும் மாறலாம், இல்லை மேரேஜாகவும் முடிக்கலாம். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே, திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஆஃப் யுவர் லைஃப். விட்டுறாதீங்க, என்ஜாய் பண்ணுங்க, நிறைய லவ் பண்ணுங்க. I wish you guys a very happy Valentine's Day. I love you all. Thank you. முக்கியமாக இந்த காலேஜோட சேர்மன் நம்ம பாபு மனோஜ் சார் வந்துட்டு நான் தேங்க் பண்ணி ஆகணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் அஸ் சார். அண்ட் இங்கே எத்தனை பேர் தெரியும் தெரியாது, நம்ம சசி சார் வந்துட்டு என்னோட ஸ்கூல் கிளாஸ்மேட்டாக இருந்தவர். ஸோ
அவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஐம் வெரி ஹாப்பி டு பி பேக் ஹியர். பக்கத்து காலேஜ் வந்தாலும் என் காலேஜுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. யூ கேஸ் ஆர் வார்ம் அண்ட் யூ கேஸ் ஆர் அமேசிங். தேங்க்யூ. மிஸ்ஸஸ் ஜெசி பிரியா அவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நான் பொதுவாக வந்துட்டு எங்கன்னா போகும்போது இல்லை எதனா மேடையில் ஏறும்போது ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி ஏன் லவ் படம் பண்ண மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னோட ஃபேன்ஸுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல லவ் படம் பண்ணுவோங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு இருந்தது. இது நான் எல்லாருக்காகவும் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக நமக்குள்ளே இருக்கிற இதே மூவி ஒன் சைட் லவர்ஸ்க்காக டெடிகேட் பண்ணுறேன் இந்த படத்தை. ஸோ ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ அண்ட் லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ். அண்ட் மீண்டும் உங்களை வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஸோ மீண்டும் ஒரு பெரிய கைத்தறி கொடுத்துடலாம் ஆதரவு அவங்களுக்கு. அண்ட் திருப்ப அந்த டீச்சரை பார்க்க போகிறோம், பார்த்துக்கலாம்.